Good morning, students. Now we are going to see History Unit 2nd. The world between two world wars. We are going to see this lesson in two videos. Let us see two topics in this video. One is Great Depression, another one is rise of fascism and Nazism. Okay. The Great Depression. Developments in the post-World War First. A new wave of economic nationalism which expressed itself in protectionism or in tariff barrier affected world trade. அதாவது என்னாச்சுன்னா ஒரு எக்கனாமிக் நேஷ்னலிசம், ஒரு பொருளாதார தேசியவாதம் அப்படிங்கிற ஒரு நியூ வேவ், புதிய அலை. ஏன்னா ப்ரொடெக்ஷன் ஆர் இன் டேரிஃப் பேரியர், அதாவது பாதுகாப்பு அல்லது சுங்க தடை அப்படிங்கிறதுல தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணுது, தன்னை வெளிப்படுத்துது. ஓகே, இது அஃபெக்டட் வேர்ல்டு ட்ரேடு. இது வேர்ல்டு ட்ரேடை பாதிக்குது. ஓகே, ஒரு ஈச் அண்ட் எவ்வரி கண்ட்ரிஸ் ப்ரொடெக்ஷனுங்கிற பேரில் ஓகே சம் நியூ வேவ்ஸை க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அது வேர்ல்டு ட்ரேடை அஃபெக்ட் பண்ணுது. செகண்டு, த வார் ஆல்சோ பிளேஸ் எ ஹெவி burden ஆஃப் டெப்ட் ஆன் எவ்ரி யூரோப்பியன் கண்ட்ரி. இந்த வார் ஒவ்வொரு கண்ட்ரி மேலே ஒரு ஹெவி burden ஆஃப் டெப்ட், அதாவது கடன் சுமையை உருவாக்குது. ஓகேயா. ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் in the US. The withdrawal of American capital was aggravated by the US market crash in 1929. The first huge crash occurred on 24th October 1929. So அப்படின்னா withdrawal of American capital, அதாவது அமெரிக்க முதலீட்டாளர்கள் மற்ற கண்ட்ரீஸில் முதலீடு பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வித்ட்ராயல் பண்ணினது என்னாச்சு, ஒரு ஸ்டாக் மார்க்கெட் கிராஸை உருவாக்கியிருக்கு. அதே போல் த ஃபஸ்ட்டு ஹியூஜ் கிராஸ் எப்போ 24th October 1929 முதல் பெரும் வீழ்ச்சி. ஓகே, அதான் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் அமெரிக்காவில் நடந்திருக்கு. நெக்ஸ்ட், பிரேக் டவுன் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா ஒரு பன்னாட்டு செலவாணி முறை. ஸோ இதில் ஒரு பிரேக் டவுன். ஓகே, டிஸ்பைட் எமர்ஜென்சி மெஷர்ஸ் சச் cutbacks in expenditure and increased taxation, the situation did not improve in England. இங்கிலாண்டில் cutbacks in expenditure செலவை குறைச்சாலோ and increased taxation வரியை அதிகமாக்குனாலோ the situation did not improve in England. எந்த ஒரு சேஞ்சையும் கொண்டு வரல. ஓகே, சிச்சுவேஷன் அதாவது நிலைமையில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் முன்னேற்றத்தையும் கொண்டு வரல. ஸோ இங்கிலாந்து டிசைடட் டு லீவ் த கோல்டு ஸ்டாண்டர்ட். தங்க நாணய முறையை இங்கிலாந்து விட்டுடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கு. கோல்டு ஸ்டாண்டர்ட் இஸ் ஏ மானிட்டரி சிஸ்டம். இது ஒரு நாணய முறை. வேறு கண்ட்ரிஸ் கரன்சி ஆர் பேப்பர் மணி கேரிட் அ வேல்யூ டைரக்ட்லி லிங்க் டு கோல்டு. அதாவது தங்க நாணயத்திற்கு இணையாக பேப்பர் கரன்சியோ கொண்டு வர்றது தான் என்னது, இந்த கோல்டு ஸ்டாண்டர்ட். கண்ட்ரிஸ் இந்த கோல்டு ஸ்டாண்டர்ட் அக்ரிட் டு கன்வெர்ட் பேப்பர் மணி இன்டு எ ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் கோல்டு. அதாவது மற்ற கண்ட்ரீஸ்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிது, ஒத்துக்குச்சு. இதை பேப்பர் மணியை அவங்களுடைய ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் கோல்டாக மாற்றுறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஓகேயா. ரிபர்கஷன் இன் பாலிடிக்ஸ். ரிபர்கஷன் மீன்ஸ் அதிர்வுகள், அரசியலில் ஏற்பட்ட அதிர்வுகள். த டிப்ரெஷன் சேஞ்ச் த பொலிட்டிக்கல் கண்டிஷன் இன் செவரல் கண்ட்ரீஸ். பொலிட்டிக்கல் கண்டிஷனை இந்த டிப்ரெஷன் நிறைய கண்ட்ரீஸில் மாற்றி அமைச்சுது. இன் இங்கிலாந்து லேபர் பார்ட்டி வாஸ் டிஃபீட்டட். ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி ஆஃப் அமெரிக்கா லாஸ்ட் இட்ஸ் சப்போர்ட் ஃப்ரம் பீப்புள். ஓகே,
Next, rise of fascism and Nazism. The impact of war in Italy. Italy is an European country, the first nation of Western Europe to turn against the old ruling regime was Italy. And the old ruling regime முத எதிர்த்த நாடு Italy. The financial cost of the participation in the war was huge. இந்த வாரில் ஈடுபட்டதுனால நிறைய பணச்செலவு இட்டாலிக்கு இருந்திருக்கு. ஸோ இட்டாலியன் பீப்புள் thought that the Italian government was responsible for this loss. Okay. Emergence of Mussolini. The election held in November 1919 in the aftermath of the Treaty of Versailles, Italian socialists proclaiming that they were following Bolshevism won about a third of the seat. 1919 நடந்த எலெக்ஷனில் இந்த போல்சிவிஷன் தங்களை டிக்ளேர் பண்ணிக்கிட்ட இட்டாலியன் சோசியலிஸ்ட்டு 1/3 சீட்டு பிடிச்சிட்டாங்க. ஓகே. முசோலினி சன் ஆஃப் எ பிளாக் ஸ்மித், இவரோட பிளாக் ஸ்மித் சன்னு, ஜேர்னலிஸ்ட், ஒரு பத்திரிகையாளர், தென் ஃபோர்ஸ்ஃபுல் ஸ்பீக்கர், ஒரு ஆற்றல் மிக்க In October 1922, in the context of a long ministerial crisis, Mussolini organized the fascist march on Rome. So 1922 முசோலினி ரோம் சிட்டியை நோக்கி ஃபேசிஸ்டோட ஒரு மார்ச், ஒரு நடைபயணத்தை கொடுக்குறார். இம்ப்ரெஸ்டு பை த ஷோ ஆஃப் ஃபோர்ஸ், அவருடைய படை வலிமையை பார்த்து த கிங் இன்வைட்டட் முசோலினி டு ஃபார்ம் எ கவர்மெண்ட். கிங் விக்டர் இமானுவல் III இவரை கவர்மெண்ட்டு ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்வைட் பண்ணுறாரு. ஸோ ஹி இன்வைட்டட் ஹிம். நெக்ஸ்ட், ஃபாசிஸ்ட் அண்டர் முசோலினி. முசோலினி சப்ரஸ் த ஆப்போசிட் பார்ட்டிஸ், அதாவது எதிர்கட்சிகள்லாம் தடை பண்ணார். அசியூம்ட் த டைட்டில் டியூஸ் செகண்ட். அவர் ஒரு டைட்டிலை, அதாவது டியூஸ் அப்படின்னா என்னன்னா தலைவர்னு அர்த்தம். ஸோ டியூஸ் செகண்ட் அப்படிங்கிற டைட்டிலை தனக்கு சூட்டிக்கிட்டார். ஹி பேண்ட் ஸ்ட்ரைக் அண்டு லாக் அவுட்ஸ். ஸோ தொழிற்சங்கங்களில் தடை பண்ணார். லாக் அவுட், கதவடைப்புகள் அதெல்லாம் தடை பண்ணார். ஹி ரிமூவ்டு பார்லிமெண்ட் and made a body representing fascist party. Okay, பார்லிமெண்ட்டை மாற்றிட்டு அதுக்கு பதிலாக ஃபாசிஸ்ட் பார்ட்டியோட அமைப்பை கொண்டு வர்றார். ஓகே. நெக்ஸ்ட், முசோலினிஸ் பேக்ட் வித் போப். பேக்ட்னா என்ன? ஒப்பந்தம். The Lateran Treaty incorporating the set provisions was signed in 1929. According to this treaty, Mussolini recognized Vatican City as independent state. அதாவது முசோலினி வட்டிக்கன் சிட்டியை ஒரு சுதந்திர அரசாக ரெகக்னைஸ் பண்ணுறாரு. இன் ரிட்டர்ன் ரோமன் கேத்தலிக் சர்ச் ரெகக்னைஸ்டு இட்டாலியன் கவர்மெண்ட். அதுக்கு பதிலாக ரோமன் கத்தோலிக்க திருச்சபை இத்தாலிய அரசு ஏற்றுக்குச்சு. Next, Italy during the Great Depression. At 1935, he invaded Ethiopia. எத்தியோப்பியாவை 35 படையெடுக்கிறாரு. In this way, இந்த வழியில் he diverted the attention of the people. மக்களுடைய கவனத்தை திசை திருப்புறாரு. எதுலேருந்து? From the economical troubles. இந்த பொருளாதார பிரச்சனை, இந்த கிரேட் டிப்ரெஷன், இந்த பொருளாதார பெருமந்தத்திலிருந்து திசை திருப்புறாரு. நெக்ஸ்ட், ஜெர்மனி இன் த போஸ்ட் வார். உலக போருக்கு பிறகு ஜெர்மனி. த ஜெர்மன் பீப்புள் வேர் டிமோரலைஸ்டு. ஓகே. The reparation and other classes in the Treaty of Versailles caused acute discontent and hardship. ஸோ அந்த ட்ரீட்டி என்னுடைய கிளாஸஸ்னால ஜெர்மனி ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு. நிறைய வார் இண்டெம்னிட்டி, நஷ்ட ஈடெல்லாம் சுமத்துனாங்க இல்லையா. ஸோ அதனால் அந்த பீப்புள் வேறு டிமாரலைஸ்ட், ரொம்ப சோர்ந்து போனாங்க. கவர்மெண்ட் மேலே அதிருப்தி வந்துச்சு. நெக்ஸ்ட், எவால்யூஷன் ஆஃப் ஜெர்மன் ஃபாசிசம். The origin of German fascism goes back to
1919, when a group of 7 men met in Munich and founded the National Socialist German Workers' Party, otherwise known as Nazi Party. One of them was Adolf Hitler. அதாவது 1919 ஜெர்மன் ஃபேசிசம் ஓகே ஒரு 7 மெம்பர்ஸ் சேர்ந்து மியூனிச்சில் வச்சு உருவாக்குனாங்க. ஸோ அதில் 7 பேரில் ஒருவர் ஹிட்லர். த ஆர்மி ஆஃப் ப்ரௌன் ஷர்ட்டட் அண்ட் ஜாக் பூட்டட் ஸ்டார்ம் ட்ரூப்பர்ஸ் வாஸ் எக்ஸ்பேண்டட். அதாவது ப்ரௌன் ஷர்ட்டு, ஜாக் பூட்டட் ஸ்டார்ம் ட்ரூப்பர்ஸில் முழங்கால் வரைக்கும் ஷூ போட்ட ஆர்மியும் அதிகமாக்கியிருக்கிறாரு. த ஹிட்லர் யூத் வாஸ் கிரியேட்டட், ஹிட்லர் இளைஞர் படை, அண்ட் த லேபர் ஃப்ரண்ட் செட்டப், தொழிலாளர் அமைப்பு, இதெல்லாம் அவர் உருவாக்கினார். ஓகேயா. நெக்ஸ்ட், த நாசி ஸ்டேட் ஆஃப் ஹிட்லர். டோட்டல் ஸ்டேட் கண்ட்ரோல் வாஸ் எக்ஸ்டெண்டட் ஓவர் த ப்ரெஸ், த தியேட்டர் அண்ட் சினிமா, ரேடியோ அண்ட் ஓவர் எஜுகேஷன். ஸோ டோட்டலாக அவருடைய கண்ட்ரோல் ஃபுல்லாகவே எல்லா இடமும் கொண்டு வந்துட்டார். ப்ரெஷ்ஷு, தேட்டர் ஆகட்டும், சினிமா, ரேடியோ அண்ட் ஓவர் எஜுகேஷன், எங்கே பார்த்தாலும் நாசிசம். நெக்ஸ்ட்டு, நாசி பாலிசி டுவர்ட்ஸ் ஜூஸ், அதாவது யூதர்களுக்கு எதிராக அவருடைய கொள்கை எப்படி இருந்துச்சு. த ஜூஸ் வேர் ரிமூவ்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் பொசிஷன், அரசு நிலையிலிருந்து நீக்கப்பட்டாங்க. எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் த யூனிவர்சிட்டிஸ், பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டாங்க. அண்ட் டிப்ரைவ்ட் ஆஃப் சிட்டிசன்ஷிப், அவங்களுக்கு குடியுரிமை, சிட்டிசன்ஷிப்னா என்ன, குடியுரிமை மறுக்கப்பட்டது. ஓகே. நெக்ஸ்ட், டீஃப்ளன்ஸ் ஆஃப் த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ். ஹிட்லர் வெர்சைல்ஸ் ட்ரீட்டியை எதிர்க்கிறது. ஹிட்லர்ஸ் ஃபாரின் பாலிசி எய்ம்ட் அட் ரிஸ்டோரிங் த ஆர்ம்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் ஜெர்மனி. ஸோ பண்டைய ஜெர்மனியுடைய பலத்தை மறுபடியும் கொண்டு வரது தான் அவருடைய ஃபாரின் பாலிசி. அண்ட் ரெனியூலிங் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் வெர்சைல்ஸ் ட்ரீட்டி. ஓகே. ஸோ வெர்சைல்ஸ் ட்ரீட்டி சரத்துக்களை அவர் ரெஃப்யூஸ் பண்ணுறார், மறுக்கிறார். His deliberate attempts to breach the Treaty of Versailles, அது வேணும்னே அந்த Treaty of Versailles மீற related to the outbreak of Second War. அதாவது இந்த வெர்சைல்ஸ் ட்ரீட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜெர்மனி மேலே ஒரு பெரிய ஹியூஜ் இண்டம்னிட்டி, நஷ்டஈடு சுமத்தியிருக்காங்க. அப்புறமா நிறைய பிளேசஸ் ஜெர்மனி இழந்திருக்கு. ஸோ அதனால் ஹிட்லர் இதை ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணுறாரு. ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.